ஓஎஸ்ஏ டிசிபி ஐபியில் வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓஎஸ்ஏனா என்ன, டிசிபினா என்ன, எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிஎம்க்கு ஒரு லெட்டர் போடுறேன், ஓகேவா? அப்போ நான் லெட்டர் எழுதுறேன் இல்லையா, லெட்டர் சென்ட் பண்ணுறேன் இல்லையா, அது அப்ளிகேஷன் லேயர். ஓகே, அந்த லெட்டரை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேட்டிங் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ், ஃப்ரெண்டோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது என்னது, ப்ரெசன்டேஷன் லேயர். செஷன் லேயர்னால் என்னது, கான்வர்சேஷன் கால், ஸ்டார்ட், கீப், டாக்கிங், எண்ட், இது எல்லாமே செஷன் லேயர். லெட்டர் அனுப்பிச்சிட்டேன் பிஎம்க்கு அனுப்பிச்சோன்னே என்ன பண்ணுறாரு, அவர் கன்வர்ஸ் பண்ணுறாரு, என்னம்மா எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லையா, இது செஷன் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்னது, போஸ்டல் சர்வீஸ் வந்து என்ஷூர் பண்ணுறாங்க, லெட்டர் வந்து கரெக்டாக தான் ரீச் ஆச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கிறாங்க. நெட்வொர்க் லேயருங்கிறது என்னது, ஜிபிஎஸ் இல்லை மேப்ஸ் டிசைட் பண்ணுது, ரூட் ஃபார் டெலிவரி, எந்த ரூட்டில் போனால் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பிஎம்க்கு அங்கேருந்து லெட்டர் போட்டார் டெல்லியிலேருந்து, அங்கேருந்து ஏர் ரூட்டுக்கு வரணும் இல்லையா, அதுக்கு அவங்க ஜிபிஎஸ் வச்சு மேப் வச்சு டிசைட் பண்ணி டெலிவரி பண்ண வராங்க. டேட்டா லிங்க் லேயர்னால் என் ஹவுஸ் நம்பர் என்ன, என் மெயில் பாக்ஸ் என்ன, எல்லாத்தையுமே செக் பண்ணுறது தான் வந்து டேட்டா லிங்க் லேயர். ஃபிசிக்கல் லேயர்னால் வந்து எந்த ரோடு, மெயில் ட்ரக்கு, ஃபோன் லைனு, இது மாதிரி இந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் பேஸ் பண்ணி வர்றது வந்து ஃபிசிக்கல் லேயர். இப்போ நம்மளோட ஓஎஸ்ஏ மாடலில் வந்து அப்ளிகேஷன் லேயரில் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் நெட்வொர்க், ப்ரெசன்டேஷனுங்கிறது டேட்டா ட்ரான்ஸ்லேஷன், இன்கிரிப்ஷன், கம்ப்ரஷன், இது எல்லாமே. செஷன் அப்படின்றது வந்து செஷன் மேனேஜ்மெண்ட்டு, செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, எண்ட் பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்டும் ரிலையபிள் டெலிவரி, எரர் செக்கிங் பார்க்குறது. நெட்வொர்க்கும் ரவுட்டிங், லாஜிக்கல் அட்ரஸிங். டேட்டா லிங்க்கு ஃபிசிக்கல் அட்ரஸிங், ரிடக்ஷன். ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன். ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் என்ன, கேபிள், ஹப்பு, ஃபைபர் ஆப்டிக்ஸு, வைஃபை சிக்னல், இதெல்லாமே ஃபிசிக்கல். டேட்டா லிங்க்னா மேக் அட்ரஸு, ஸ்விட்சு, ஃப்ரேம் ரிலே, இதெல்லாம். நெட்வொர்க்கும் ஐபி, ஐசிஎம்பி ரவுட்டர்ஸு. டிரான்ஸ்போர்ட்டு டிசிபி, யூடிபி, இதெல்லாமே. டிசிபி ரிலையபிள், யூடிபி ஃபாஸ்ட் டெலிவரி, போஸ்ட் கார்டு மாதிரி. செஷன் ரிமோட் லாகின், டெல்நெட், நெட் பயஸ், ஆர்பிசி எல்லாமே எங்கே வரும், செஷனில் வரும். ப்ரெசன்டேஷனும் எஸ்எஸ்எல், டிஎல்எஸ், அது ஹெச்டிடிபிஎஸ், ஜேபெக், எம்பி3 ஃபார்மேட் கன்வர்ஷன். அப்ளிகேஷனும் வெப் ப்ரௌசர், ஹெச்டிடிபி, இமெயில், எஸ்எம்டிபி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், எஃப்டிபி, இது மாதிரிலாம் வரும். இப்போ டிசிபி ஐபினா என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து அப்ளிகேஷன் லேயரில் வந்து லெட்டர் சென்ட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் லேயரில் போஸ்டல் சர்வீஸ் வந்து கரெக்டாக போயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. இன்டர்நெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, சிட்டி, ஸ்ட்ரீட்டு, போஸ்டல் ரூட்ஸ், இதெல்லாம் பார்க்குறது. நெட்வொர்க் அட்ரஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ரோடு, மெயில் பாக்ஸ், இது மாதிரி. இங்கே வந்து 4 லேயர் தான், நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர், இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட், அப்ளிகேஷன். நிட்டா பண்ணி எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் நம்ம. இதுக்கு நம்மளோட டிசிபி ஐபிக்கு நெட்வொர்க் ஆக்சஸ், இன்டர்நெட்டு, டிரான்ஸ்போர்ட், அப்ளிகேஷன்.